நம்ம உள்ளே போய் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோ நாட்டில் ஓடுங்க, நம்ம தெரியாம தான் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் போயிட்டு இருக்கு. தெரியாமல் வந்துட்டோங்க. இதுக்கு ஒரு வரலாறு. சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மொதல் பிரமிடு, இது ரெண்டாவது பிரமிடு. அது பெருசு, இது சின்னது. ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் தெரில, ரெண்டுமே மேலே வரைக்கும் போகுது. இதை கட்டினது கூஃபுங்கிற அந்த அரசருங்கிறாங்களா, இதை கட்டினது அதோட பையனா. இதுக்கு அடுத்து இருக்க இன்னொரு சின்னதை கட்டினது இவரோட பையனா. ஸோ பிரமிட்ஸ் கட்டி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து பிரமிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது மம்மிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கீசாக்குள்ளே இருந்து மட்டும்தான் மம்மிஸ் கிடையாது. இங்கேருந்து சிட்டியை பாருங்களேன், ஃபுல் சிட்டி. இவங்களுக்கு நைல் நதி வந்து மேலே நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் ஓடுதுங்க. அந்த நைல் நதியை ஒட்டி தான் வந்து இவங்களோட சிவிலைசேஷனானது அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய வரலாற்றை பற்றி நம்ம ஒரு 2 எபிசோடாவது குறைஞ்சது பார்க்கணும். நம்ம இங்கே பிரமிட்ஸ் வந்ததுக்கு பிரமிட்ஸை பார்த்துட்டு கிளம்புவோம். டயர்டாக இருக்குது, பயங்கர வெயில், நிற்கவே முடியல. Good morning, Indian. Yeah. Welcome. Thank you. Like Egyptian camel? No. பார்க்குறவங்களாம் நம்மளை இந்தியனான்னு கேட்குறாங்க. ஆனால் எப்படி கேட்குறாங்க? Muro que no es el muro, es la pirámide, grandísima. அங்கே இருக்குது பார்த்தீங்களா பிரமிடு, அதான் மென்குரை. அந்த பிரமிடுக்கு தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். உள்ளே போய் பிரமிடுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறதா பார்த்துருவோம். இந்த பிரமிடுக்கு தாங்க போனோம். ஸோ அந்த பிரமிடு தான் பிரமிட் ஆஃப் கீசா, கூஃபு. இது காஃப்ரே, இது மன்குரு. அந்த பிரமிட் ஆஃப் கீசாக்குள்ளே தான் வந்து 1500 எஜிப்சியன் பவுண்டு. 1500 எஜிப்சியன் பவுண்ட்னா 3000 ரூபாய் உள்ளே போகிறதுக்கு. ஆனால் உள்ளே வந்து எதுவுமே கிடையாது, எம்டி. மம்மிஸ் கூட கிடையாது. இந்த 2 இதுக்குள்ளேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குங்கிறத நம்ம உள்ளே போயே பார்ப்போம். கேமரா அலௌடு இல்லையான்னு தெரியல, அது என்னன்னு பார்த்துக்கலாம். கேமரா அலௌடு இல்லைன்னா நம்ம மொபைலில் எடுத்துக்கலாம். மொபைல் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த எபிசோட் பிரமிட்ஸ்குள்ளே போய் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் பிரமிட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. ஈஜிப்தியனோட வரலாறை பற்றி நம்ம வேறு இடத்துக்கு போய் பேசுவோம். இங்கே வெயிலாக இருக்குது, ரொம்ப நேரம் நின்று பேச முடியல. ஆல்ரெடி ரொம்ப நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே சொல்கிறாங்க. அது கான்ஸ்பிரசியாக இருக்கட்டும், வெறும் தியரிஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரூஃபோடு இருக்க ஃபேக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ அதனால் நிறையா பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த எபிசோட் நம்ம உள்ளே போய் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வேறு இடங்களுக்கு போகும்போது நம்ம இவங்கள பற்றி பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நான் வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன், நேரில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளைமேட்டை பாருங்கள், சுற்றி இந்த ஈஜிப்ட் நகரத்தை பாருங்களேன். அதெல்லாம் நகரம், வெறும் பாலைவனம். பாலைவனத்துக்கு நடுவில் எங்கே வந்து இது இருக்கோ, நைல் நதி வந்து பாயுதோ, அதோட 2 கரையோரமும் ஒரு சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு, வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நதிக்கரையை ஒட்டி மட்டும்தான் இது இருக்குது, நகரங்கள் அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லாம் பாலைவனம் தான். பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில். அங்கே போகணும், அங்கே இருக்குது என்ட்ரி. போனால் உள்ளே போய் பார்க்கலாம். டனல்ஸ்குள்ளே சேம்பர்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். Yeah. Huh? Yeah. I have one friend who works through there. No. மறுபடியும் பார்த்தோன்னே இந்தியனான்னு கேட்குறாங்க. அது எப்படி இந்தியனான்னு கண்டுபிடிக்கிறாங்க? இந்தியாவை சுற்றி ஸ்ரீலங்கா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. எல்லாமே கூட குறைச்சி ஒரே மாதிரி நேபாள் இருக்குது. எல்லாமே கூட குறைச்சி ஒரே மாதிரி லுக்கு தான். பார்த்தோன்னே இந்தியனான்றானுங்க. பார்த்தோன்னே பாடி சோடாவானா என்ன பண்ணுறது?
எடுத்துகிட்டு இருக்கோம். மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஹைட்டுக்கு தவழ்ந்து தாங்க போகணும். ஐயோ, ஒரு வீடியோ எப்படி வருதுன்னு தெரில. இங்கே வீடியோ எடுக்கிற முக்கியம் இல்லை, உசுறு தான் முக்கியம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சும்மா நான் பண்ணுங்க. வீடியோ வேறு நல்லா வரணும்னு எடுக்கணும். கேமரா நாட்டலோட மொபைல் கேமரா எப்படி வரும்? இன்னொரு ரவுண்டு போ. கால் நடுங்குது. ஆஹா, ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் போயிட்டுருக்கு. கால் ரொம்ப நடுங்குது. தெரியாமல் வந்துட்டோங்க. உள்ள மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும்டாடே. ஒன்றையுமே எதுவுமே இல்லைங்க, எம்டி தான். பிரமிட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்டிஆர் டனல்ஸ் தான். நாங்கள் கீசாவிலேருந்து மட்டும் இல்லை, எந்த பிரமிட்லேருந்துமே நாங்கள் மம்மி கண்டுபிடிக்கணும் மட்டும் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வரலாறு. சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். பிரமிட் முடிஞ்சு போச்சு. எந்த பிரமிட்லேயுமே எதுவும் கிடையாது, வெறும் டனல் தான். இதுக்கு 560 ரூபா. கால் சும்மாலாம் நடுங்கலைங்க, ஒரு மாதிரி. சீக்ரெட் ஃபுட்டேஜ் ஆஃப் பிரமிட். ஆனால் என்ன சீக்ரெட்னா, என்ன சர்ப்ரைஸ்னால், உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது?
வந்துட்டோங்க. அப்பா கால்லாம் நடுங்குது. ஃபோட்டோவில் தான் எடுத்து அது எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எடுத்தது ஒரு சீக்ரெட் ஃபுட்டேஜ் மாதிரி. அதாவது அங்கே கேமரா வந்து நாட்டலோட, வீடியோ நாட்டலோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ மொபைலில் தான் எடுத்தேன். கடைசி வரைக்கும் கூலி படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட்னு நம்ம யாருக்குமே தெரிலையோ அது மாதிரி உள்ளே எதுக்குடா வீடியோ நாட்டலோடுன்னு எனக்கும் தெரில. எம்டியாக இருந்துச்சு. அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வேறு. அதை எதுக்கு வீடியோ நாட்டலோடுன்னு போட்டு உள்ளே போகிறதுக்கு 520 ரூபான்னு தெரில. 280 560. ஸோ மேபி டனல் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ மனுஷங்க போட்டது தான், இப்போ இருக்கவங்க போட்டது தான், அதாவது டூரிஸ்ட்காக. ஆனால் உள்ளே எதுவுமே கிடையாது. எதுக்குடா சரி போட்டு வர மாட்டேன்ற மாதிரி எதுக்குடா வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு. உள்ளே எதுவுமே இல்லை, எம்டி தான். இதே தான் எல்லா பிரமிச்சம். ஸோ நம்ம அந்த 1500 எஜிப்சியன் பவுண்ட் 3000 ரூபாய்க்கு நம்ம கீஸா போயிருந்தாலும் இதே தான். ஸோ உள்ளே எதுவுமே கிடையாது, வெறும் எம்டி தான். நம்ம இருக்க லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள். இப்போ இதுலேருந்து நடந்து நம்ம திரும்ப அடுத்த இடத்துக்கு போவோம். ஸோ பிரமிட்ஸை பற்றி பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மிஸ்டீரியஸாக உள்ள என்ன இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். ஏன்டா இதையாடா மிஸ்ட்ரி நீங்கள், அதாவது டூரிஸ்ட் இருக்குன்ற மாதிரி இருக்குது. உள்ளே எதுவுமே கிடையாது, எம்டி. அது வந்து இவங்களா டனல் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கேருந்து நடந்து போய் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா ஸ்பினக்ஸு. ஸோ அந்த ஸ்பினக்ஸ் பற்றியும் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு டெம்பிள் பற்றியும் பார்த்துட்டோன்னா இந்த பிரமிட் ஏரியாவில் நம்ம பார்க்க வேண்டியது முடிஞ்சு. அடுத்து வந்து இங்கே ஒரு மியூசியம் மட்டும் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்குது. அதை வந்து 4 மணிக்கு மூடிடுவாங்களாம். ஸோ நம்ம சாயங்காலம் போக முடிஞ்சால் போவோம், இல்லைனா நம்ம எப்போ போக முடியுதோ போனோன்னா இந்த கீஸா ஏரியாவுக்கு நம்ம திரும்ப வர வேண்டிய தேவையில்லை. இல்லைனா நம்ம இந்த கீஸாக்காக திரும்ப வரணும். ஸோ நைட் வந்து இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது முடிஞ்சால் பார்ப்போம். நம்ம கீஸா ஏரியாவில் ஒரே நாளில் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம அடுத்த ஏரியாவுக்கு கிளம்புவோங்க. அவ்வளோதான் பிளானு. இல்லை நோ. ஸோ டிக்கெட்ஸ் எடுத்து பார்க்குறதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து நோ. ஸோ நம்ம ரெண்டு பிரமிட்ஸை பற்றி பார்த்துட்டோம். விஜுவலாக பார்க்குறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து உண்மையிலே ஓவர் ஹைப்டு தான். நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன். கிட்டக்க போகிறப்ப அதில் ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஒரு தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபோட்டோவில் பார்த்ததை மீறி ஒரு மிஞ்சிய ஆச்சரியம் ஒன்று இருந்தது. அது வந்து ஒரு யதார்த்தமான ஆச்சரியம். அது வந்து நம்மளோட கனெக்ட் ஆகலை அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் நமக்கு அந்த ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், இல்லை ஒரு அட்ராக்ஷனை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளறியாமல் நமக்கு ஒரு வியப்பு இருக்கும். அந்த வியப்பு இந்த பிரமிடை பார்க்குறப்ப இல்லைங்க. நிஜமாக என்ன கேட்டால் நான் அது ஓவர் ரேட்டட் தான் சொல்லுவேன். ஓவர் ரேட்டட் கிடையாது, உலக அதிசயம். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவர் ஹைப்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ சும்மா நீங்கள் ஈஜிப்ட் வரீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். ஈஜிப்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் உலக அதிசயங்கிறனால நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எக்ஸைட்மெண்ட் கம்மியாக வச்சுட்டு பாருங்கள். இதை வந்து சுற்றி எங்கிட்ட பார்த்தாலும் இது மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே எம்டி. இதில் வந்து என்ன அதிசயம் அப்படின்னா இதை பற்றின வரலாறு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எப்படி கட்டினாங்கங்கிறது தான் வரலாறே தவிர அந்த பிரம்மாண்டத்தை இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு இல்லை. மேபி உங்களுக்கு இருந்ததாங்கிறதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கலாம், ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் உலக அதிசயங்கிற நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடலாம் வந்து பார்க்காதீங்க. எஜிப்சியன் வரலாறு, ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் சிவிலைசேஷனில் அது முக்கியமானது. இந்த பிரமிட் கட்டின வரலாறு ஒரு ஆர்கியாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் ஒரு முக்கியமானது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி தான் முக்கியமானதே தவிர இதை பார்த்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. மேபி இந்த டெம்பரேச்சரு, கிளைமேட்டு, அடிக்கிற வெயில், இன்னொன்று வரவங்க எல்லாருமே வந்து யாரும் பெருசாக தனியாலாம் வரல. நான் சோலோ ட்ராவலுங்கிறத மீட் பண்ணல. ஸோ மேபி நம்ம தனியாக வந்திருக்கனால அப்படி இருக்கா எக்ஸைட்மெண்ட் இல்லாமல், இல்லை என்னன்னு தெரில. பட் எதுவுமே கிடையாதுங்க. பாருங்கண்ணே, சுற்றி பாருங்கள். பாலைவனமா, இங்கே ஒரு பிரமிடா, இதான் நம்ம போனோம். மண்குறைவா என்னவோ ஒரு பேர் சொன்னாங்க. இது காஃப்ரே, 2வது பிரமிடு. இதுக்கு பின்னாடி அப்படியே அந்த உலக அதிசயம் ஈஜிப்ட் பிரமிடு, கீஸா. ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எஜிப்சியன் வரலாற்றில்
ஒரு 2 முக்கியமான பக்கங்கள். ஆனால் அதை வந்து நம்ம வேறு இடங்களுக்கு போகும்போது பேசினா நல்லாயிருக்கும், ஒரே இடத்துல பேசினா நல்லா இருக்காது. ஆல்ரெடி வந்து நீங்கள் எஜிப்ஷியன் எபிசோடு வந்து 2 பார்த்துட்டீங்க, இந்த பிரமிடு ஒன்று பார்த்துட்டீங்க. இன்னும் நான் வந்து அந்த டெஸ்லாவோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி அது மட்டும் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, அது உண்மையாக பொய்யாங்கிறத மீறி கான்ஸ்பிரசினா வந்து 100% உண்மை கிடையாது. நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் ஃபேக்டாக இருக்கும். அந்த ஃபேக்ட் எல்லாத்தையும் டாட்டை கனெக்ட் பண்ணால் பல்வேறு விதமான கதைகள் கிடைக்கும். அதில் எந்த கதை பெருமளவு நம்பக்கூடிய அளவில் இருக்கோ அந்த கதையை வந்து ஒரு நம்பக்கூடிய கான்ஸ்பிரசி தியரியாக எடுத்துப்பாங்க. கான்ஸ்பிரசி தியரி அவ்வளோதான், இருக்க ஃபேக்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு தியரி. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதை பற்றி கேள்விப்படுற விஷயம் எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இங்கே நேரில் வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு அமைப்பு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. மேபி அந்த ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்கள். நானும் பக்கத்தில் நின்று பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு 6'1" இருப்பேன், 6'1" இல்லைனா 6 இருப்பேன். ஸோ என் ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி என் ஷோல்டர் வரைக்கும் இருக்குது, ஒவ்வொரு கல்லோட ஹைட்டும் கீழே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இதை எப்படி கட்டினாங்கங்கிறதுல ஆரம்பித்து இந்த கல் எடுத்துகிட்டு வரப்பட்டதா இல்லை அடுத்த எபிசோடில் தியரிஸ் எல்லாமே வந்து கல் எடுத்துகிட்டு வரப்படல, இங்கேயே கெமிக்கல்ஸ் ஊற்றி உருவாக்கப்பட்டதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அது ஒரு சைடு. இதுக்குள்ளே மம்மீஸே இல்லைங்கிறப்போ அப்போ இதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்குமா அப்படின்ற அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ் ஒரு பக்கம்னு மல்டிபிள் எபிசோட்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை பற்றின இது என்னன்னு தெரியாத வியப்பு தான் வந்து இதோடைய அதிசயம். இது என்னன்னு தெரிஞ்சிட்டா இதில் இருக்க அந்த அதிசயங்கிற எலமெண்ட் வந்து போய்டும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிக்கலைன்னா லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பை.